Hi guys, welcome back to Panels and Capes, where every page has panels, every panel has stories, and every story has twist. ஸோ இன்றைக்கி இந்த டிசி ஹீரோஸ்லாம் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்ட் 3க்குள்ளே போவோம். சூப்பர்மேன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாரு. வேர்ல்டு ஃபுல்லாக சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கூடவே நம்ம ரைட் ஹேண்டாக ஒண்டர் உமனும் நிற்கிறாங்க. சூப்பர்மேனோட ரியல் ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வேர்ல்டுக்கு ரிவீல் பண்ணுறாரு. என் பேர் கிளார்க் கென்ட், நான் டெய்லி பிளானட்டில் ஒர்க் பண்ணுறேன் ரிப்போர்ட்டராக அப்படின்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் ஹி அனௌன்ஸ்ட் ஒன் மேஜர் திங், வயலன்ஸ் அப்படிங்கிற சவுண்டு கூட வயலண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வயலன்ஸ்னு ஒன்று இந்த உலகத்தில் நடந்தால் அது நான் பண்ணதாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னொரு பக்கம் இன்னொரு பெரிய சம்பவம் நடக்குது. அமெரிக்கா பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எல்லா நாட்டு பாலிடிக்ஸ்லேயும் மூக்க நுழைக்கிறது, டெரரிஸ்ட் அழிக்கிறேன்னு மற்ற கண்ட்ரியில் போயிட்டு பாம்பு போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. டெரரிஸ்ட் மேலே ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் இதில் 5 to 10 சிவிலியன்ஸ் வந்து இதில் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே டிடன்ட் ஸ்டாப் இட். நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்மேன் வராரு. வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாரு. மிசைல் ஆகுது, ட்ரோன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏட்டி ஒரே மிதி ஓடா அங்கிட்டுன்ட்டு ஒரு மிதிச்சுட்டு இதை பார்த்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ யாரா எங்கள் வார்லையும் பாலிடிக்ஸ்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கள் சாயில் மர்டர் பண்ணியிருக்க, ஜோக்கரை கொண்டிருக்க, அதுக்கே உன்னை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். சரி, அவன் ஒரு கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பொழைச்சி ஒன்று விட்டா, நீ வந்து எங்கள் வாரில் இன்டர்ஃபியர் ஆகிற, அதுவும் எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வேறு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு இல்லை, மாஸ்டர் பிளான் ஒன்று போடுறாங்க. அது ஒரு மட்டமான பிளான். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். மெட்டா ஹியூமன்ஸும் மிக்ஸாக இருக்கிற இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. இதில் மிரர் மாஸ்டர் தலைமையிலான ஒரு குழு வந்து போகுது. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம ஐயாவை நைட்டாக தூக்கிட்டு போன மாதிரி சூப்பர்மேனை தூக்க போகிறாங்கன்னு நினச்சா அங்கே தான் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. கிளார்க்கோட அம்மா அப்பாவை தூக்குறாங்க. இப்படி ஒரு மட்டமான பிளானை எங்கேயாச்சும் பார்த்ததுண்டா இவரானார். அந்த ஆளே கொஞ்சம் சைக்காட்டிக்காக கொஞ்சம் நாளாக சுற்றிட்டு இருக்கான். இப்போ போய் அவன் பேரண்ட்ஸை கை வைக்கிறதெல்லாம் தேவைதானா கோபி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிளார்க் வளர்ந்த அந்த வீட்டை வந்து எரிச்சு போடுறாங்க. அவங்க அம்மா அப்பாவையும் தூக்கிட்டு போயிடறாங்க. ஸோ சூப்பர்மேன் ரிட்டர்ன் ஆகுறாரு அந்த இடத்துக்கு. வந்து பார்த்தாருன்னா மிரர் மாஸ்டரோட மெசேஜ் இருக்குது. அந்த மிரரில் வந்து அவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அமெரிக்காவோட பாலிடிக்ஸ் அண்ட் வாரில் வந்து இன்டர்ஃபியர் ஆகாத, நாங்கள் வந்து பெரிய ஆண்ட பரம்பரை, ஓரமாக ஏலியன்ஸோட போயிட்டு நீ சண்டை போடு, ஜெயின்ஸ் ரோபோஸோட சண்டை போடு, ஆனால் எங்ககிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படி மீறி நீ வந்தனா உன் அம்மா அப்பாவை வந்து அக்வேர ஆணி வரையாக பிரிச்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதை கேட்ட சூப்பர்மேன், சிங்கம் சிங்கம் துரை சிங்கம் அப்படின்னு கிளம்புவார் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒண்டர் உமன் கலகிறாங்க. நம்ம ரைட் ஹேண்டு உமன் வந்து நேராக வாட்ச் டவர் போகிறாங்க. அது எங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் அது பேர் தான் வாட்ச் டவர். அங்கே வந்து நம்ம ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் வந்து இந்த வேர்ல்டை வந்து நோட்டம் போடுறதுக்காக வச்சுருக்க ஒரு இடம். அங்கே ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. ஸோ ஜஸ்டிஸ் லீக் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் அங்கே வந்து பேட்மேன் மட்டும் வரல. ஸோ அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷசாம், ஃப்ளாஷ், சைபர், க்ரீன் லேண்டன், நைட் விங், ரேவன், ஹாக் கேர்ள் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இப்போ இவங்கள சில பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிற முரண்பாடு இருக்குது சூப்பர்மேனோட இந்த ஒரு டிசிஷனால். ஸோ இவங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஒண்டர் உமன் வந்து ஒரு அபரமான ஸ்பீச்சை போடுறாங்க. மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து, இந்த மாதிரி சூப்பர்மேனுக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு, இது வந்து நம்ம கேட்கலன்னா இது நாளைக்கு நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்பீச்சை போட்டு, ஆனால் விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் வந்து போயிடலாம் இதுலேருந்து அப்படின்னு சொன்னாலும், விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தூக்கி போட்டு அந்த பொம்பளை மிதிக்கும். அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ நல்ல வேலையாக எல்லாருமே ஆன்போர்ட். ஸோ மிரர் மாஸ்டர் வந்து சைபர் ட்ராக் பண்ணுறான். சென்ட்ரல் சிட்டியில் இருக்கிறதா தெரியுது. ஸோ சென்ட்ரல் சிட்டிக்கு இவங்க எல்லோரும் படையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. இருக்க எல்லா கிரிமினலும் போட்டு பொலன்னு பொழகிறாங்க. அப்போ கேப்டன் கோல்டு வந்து வழி தாங்காமல், அவங்க எல்லாம் பாரில் இருக்காங்கப்பா, ஆனால் அவங்களும் கிரிமினல்ஸ் தான், பட் தே ஆல்சோ லாஸ் சம் பீப்புள் இன் மெட்ரோபோலிஸ், ஸோ கொஞ்சம் கோ ஈஸியாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஸோ பாருக்கு போகிறாங்க. மிரர் மாஸ்டர் பிடிக்கிறாங்க. ஒண்டர் உமன் வந்து இன்ட்ரகேட் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க, சூப்பர்மேனுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர்மேன் ஃபைனலி சேவ்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ இந்த மகா மட்டமான பிளான் வந்து சொதப்பவே இதுக்கப்புறம் வந்து சூப்பர்மேன் வந்து இன்னும் ஆங்கிரியாக இருப்பார். இந்த ஆங்கிரியர் சூப்பர்மேனுக்கு வந்து இன்னும் ஒரு மகா மட்டமான பிளானை கொண்டுட்டு என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்லிவிட்டு அவரோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பேட்மேன் வந்து பிரசிடென்ட்டோட வாயை மூடிட்டு, திஸ் வாஸ் எ இன்க்ரெடிபிளி ஸ்டூபிட் பிளான்டா லூசு பயலே, டோன்ட் டச் அ மேன்ஸ் பேரண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ
என்கிட்ட ட்ராக் பேக் ஆகாதுன்னு சொன்னாவளே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்ல, ஓ அப்போ உண்மையாகவே நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு பேர் தான் நான் போட்டு வாங்குறது அப்படின்னு பேட்மேன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் வந்து சூப்பர்மேன்கிட்ட வந்து என்னை போட்டு கொடுத்துறாத தங்கம் அப்படின்னு சொல்ல, நான் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன், பட் நீ வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணியிருக்கணும் சூப்பர்மேனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாப்புல. அதில் பிரசிடென்ட் வந்து நான் பெரிய புளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு, என்னெல்லாம் டச் பண்ணால் வந்து சூப்பர்மேனோட இமேஜ் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேட்மேன் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாரு, நீ எவ்வளோ பெரிய புளுத்தியாக இருந்தாலும் சூப்பர்மேன் உன்னோட வளர்த்திடா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அவன் உன்னை போட்டு தள்ளணும்னு நினச்சான்னா நீ சாகலாம் மாட்டேன், உன் பாடியே கிடைக்காது, திடீர்னு ஒரு நாள் நீ காணாமல் போயிடுவ. இங்கே இருக்க போலீஸு FBI எல்லாம் வந்து உன்னை வந்து செவ்வாய் கிரகத்தில் உன் டெட் பாடியெல்லாம் தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான ஒரு எலிவேஷன் கொடுக்குறாரு சூப்பர்மேனோட சுப்ரீமசிக்கு. ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. இது மேலே இந்த மட்டமான பிளான்னால வந்து இப்போ வந்து அந்த ஜஸ்டிஸ் லீக்கில் இருக்கவங்க எல்லாருமே சூப்பர்மேன் கூட வந்து ஒரு பாண்ட் ஆகிட்டாங்க, அவங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஸோ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்டர் உமன், என்கிழமை எம்ஜிஆர், அங்கபதக்கம் சிவாஜி, காக்கி சட்டி கமல் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை காப்பாற்ற வாரம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளைட்டர் ஜெட் வருது, ஒரு டேங்க் வருது, எல்லாத்தையும் ஹெட்பட் பண்ணுறாங்க. அங்கே இப்போ வந்து நம்ம காட் ஆஃப் வார் ஆரியஸ் வரான். வந்து சும்மா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மெல்லமாக ஒண்டர் உமன்ட்ட ஒரு பேச்சை போடுறான். லூயிஸ் லேன் வேறு செத்து போயிட்டாங்க, நீ என்ன அவளை ரீப்ளேஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா பாருங்கள், ஐ வில் பி வாட் எவர் ஹீ நீட்ஸ் மீ டு பி அப்படின்னு அதை டினை பண்ணல. அதுக்கு கொஞ்சம் ஆசை இருக்கும் போல. அப்படியே சும்மா விடாமல், நீ வந்து காட் ஆஃப் வார் இல்லடா, லெட்ஸ் கோ சம்திங் லெஸ் வயலண்ட், நீ காட் ஆஃப் போனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியஸை ட்ரிகர் பண்ணி விட்டுருது இந்த பொம்பளை. ட்ரிகர் பண்ணோன்னே 2 பேரும் முட்டிக்கிறாங்க. ஒண்டர் உமனுக்கு வந்து காட் ஆஃப் வார் கூட வந்து ஒரு சான்ஸே இல்லை சோலோ ஃபைட்டில். அந்த நேரத்தில் தான் நம்ம தலைமை வந்து சூப்பர்மேன் என்ட்ரி கொடுக்குறான். ஏரியஸை மண்டையிலே கொட்டு அடித்து அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறான். அதில் ஒண்டர் உமன் வந்து எந்திரிச்சு ஏரியஸோட கையை வந்து அப்படியே சாப் பண்ணிவிட்டு, நல்ல பிள்ளையாக மாறிட்டேன்னா இந்த கையை வந்து என்கிட்டருந்து வந்து வாங்கிட்டேன், இன்னமும் நல்லா படித்தா வந்து ஸ்வீட் வாங்கிக்கலாங்கிற மாதிரி கையை வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு டைலாக் பேசுது. இந்த மூதேவியே கம்மன் இருக்காம, கையும் இல்லை, அதுவும் இல்லாமல் வந்து மறுபடியும் ஒண்டர் உமனை ட்ரிகர் பண்ணோன்னே அந்த அம்மா பார்த்துச்சு, ஓகே இவனை விட்டால் சரிப்பட்டு வராது, பாடு எடுத்து நெஞ்சிலே ஒரே சொருகுது பாருங்க. சூப்பர்மேன் வந்து பக்கத்தில் அதிர்ச்சியாக பார்க்குறான். ஐயோ நம்ம இது ரொம்ப டேஞ்சர் போலையா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே சொருகிட்ட அப்படின்ட்டு பார்த்துட்டு, ஆனால் அந்த நேரத்தில் கூட சூப்பர்மேனுக்கு ஒரு டவுட் வருது, காடுக்கெலாம் வலிக்குமா அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. அதுக்கு ஒண்டர் உமன் வந்து நெஞ்சில் குத்தி ஸ்பைனல் கார்டு வழியாக வந்தால் மேபி லைட்டாக வலிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தி டோன்ட் டை பட் தி ஃபேட் அப்படின்னு சொல்லுது. ஸோ காடை நடு ரோட்டில் அப்படியே போட்டுட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். இவங்க சூப்பர்மேன் கூட கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவான், ஆனால் இவங்க வந்து ஹெசிடேட்டே பண்ண மாட்டாங்க, ஓடுதான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிஸ் வந்து நினச்சிட்டே இருக்கான். தேர் இஸ் நோ ஒன் கேன் ஸ்டாப் திஸ் டியோ, வாரே இல்லாத வேர்ல்டில் காட் ஆஃப் வாரை நான் என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசிட்டு குத்துப்பட்ட ஏரிஸ் வந்து மல்லாக்கப்படுத்திருக்காப்புல ரோட்லேயே. ஸோ சூப்பர்மேனோட இந்த டிக்டேட்டர்ஷிப்பை அடிக்க யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு மனசில் நினைக்கிறது எனக்கு இங்கே வரை கேட்குது. அதே அண்ணே வந்துட்டாரா அப்படிங்கிற மொமெண்ட்டுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் யார் கூட டீமை பார்க்க போகிறா, எந்த டீம் வந்து பிரேக்கப் ஆக போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்ப்போம். இட்ஸ் பேனல் பை பேனல், கேப் பை கேப், அண்ட் ஐ ஹவ் நோ ஐடியா வேர் திஸ் ஜர்னி இஸ் கோனா டேக் மீ. சிட் டைட். தேங்க்யூ.